அதுக்கப்புறம் அவரை பத்தி இன்னும் என்ன சொல்லணும்னா, இந்தியால விடுதலை புலிகளுக்கு வந்து ராணுவ பயிற்சி அளிக்கப்படுது. அந்த ராணுவ பயிற்சியின் போது அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து அவர் கற்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து விடுதலை புலிகள் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் அவர் மீது மேலும் நட்பு கொள்றாரு. அவங்களுடைய உறவுகள் வந்து இன்னும் பலமாகுது. இந்த மாதிரி இவர் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆற்றிய பங்கு வந்து ரொம்ப அதிகம். 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை என்று ஒரு நாள் வந்து வரலாற்றில் முக்கியமான நாள். அது இன்னொரு பதிவு கூட நம்ம பண்ணலாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவுக்கு குடிபெயர்றாரு. இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து விடுதலை புலிகளுக்கு தன்னால் முடிந்த அனைத்து ஆலோசனைகளும் அறிவுகளும் அரசியல் அறிவுகளும் அவர் வந்து தொடர்ந்து கற்பிக்கிறாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு வந்து ரொம்ப அதிகமாகுது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2000ஆவது ஆண்டுல வந்து அவருக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது. 2 கிட்னியுமே மாத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நிறைய மருந்துகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு வந்து பக்க விளைவு ஏற்படுது. அந்த பக்க விளைவின் காரணமாக உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் பார்த்தீங்கன்னா கேன்சர் தொற்று ஏற்படுது. அந்த தொற்று வந்து எப்போ உறுதி செய்யப்படுதுன்னா 2006 நவம்பர் மாதம் அப்போ உறுதி செய்யப்படுது. அதுக்கு அடுத்த மாதம் வந்து சிகிச்சை பலனின்றி அவர் 2006 டிசம்பர் 14ஆம் தேதி வந்து உயிரிழக்கிறாரு.